ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம வந்து ஆடியோ லைப்ரரின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம்னா கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்பில் க்ரோம் ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போயிட்டோம்னா ஸ்டுடியோ ஆப்ஷனுக்குள்ளே டைரெக்டாக போயிடும். ஸ்டுடியோ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வர கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த சேனலுக்கானதை எவ்வளோ வியூஸ் எவ்வளோ சப்ஸ்கிரைப் அதெல்லாம் காட்டும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் இருக்கும். அது வீடியோ ஆப்ஷன் மாதிரி குறி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட் வரும். அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணணும். நான் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன். வீடியோ கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து நம்மளுக்கு கீழே வந்து கார்ட்ஸ் வந்து காட்டும். அந்த கார்ட்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே 3 ஆப்ஷனுக்கு இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அதில் வீடியோன்னு இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வீடியோ வேணுமோ ஒரு வீடியோ நம்ம சூஸ் பண்ணோம்னா மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மேலேயே நம்மளுக்கு கார்ட்ஸுக்கான இது வந்துடும். அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து கார்ட்ஸ் போடுறது.